இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் விஜய் சாரை தான் பழி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ணார். எலெக்ஷன் கேம்பெயின் நீ என்ன பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் திமுகவை தான் குற்றம் சாட்டினீங்க. பாலியல் வன்கொடுமையா திமுக, சட்டம் ஒழுங்கு சரியில்லையா திமுகவை. ஒரு அரசு நடத்துதுன்னா அரசை தான் பழி சொல்லுவாங்க. இது இப்போ உங்க அரசு, அப்போ உங்களை தான் பழி சொல்லுவாங்க. கேப்டன் வந்து ஒரு பார்வையில் இப்படி முறைச்சாலே நிர்வாகிகள்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இவர் சொல்லுக்கு மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும். அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போதே சொல்றாரு, பவர் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு சந்தேகமா இருக்கு, பவர் உங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறது. விஜய் சார் வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார். ஏன்னா அதிமுகவில் இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை வர வச்சு அவங்களுடைய வாக்கெடுப்பில் 25 ஓட்டை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்காம இவங்க இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடு ஆற்றுல நிற்க மாதிரி ஆகிட்டாங்க. அப்போது இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொழிலே அரசியல் தான். பிறந்ததுலேருந்து அந்த பரம்பரை அரசியல்வாதியை இந்த பஞ்சத்து அரசியல்வாதி அடித்து தூக்கி சாப்பிட்டா இருப்பாருங்க. அப்போ இவர் தானே பெரிய அரசியல்வாதி. இப்போ அடுத்த சட்டசபை கூடுற டைம்ல இப்போ நடந்த இந்த விஷயங்கள் அத்தனையுமே திமுக கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. பாலியல் வன்கொடுமைக்கு நீங்க தான் காரணம், சட்ட ஒழுங்குக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு நரம்பு தெரிவிக்க, உடம்பு முறுக்க வீரவசனம் பேசிட்டு இன்னைக்கு உங்களை ஒருத்தன் கேள்வி கேட்டா எவ்வளவு கோபம் வருது. நீங்க தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அப்ப உங்களை தானே அவங்க கேட்பாங்க. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. தமிழ்நாட்டில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன பிரச்சனை நடந்தாலும் தாவேக்காவை கேள்வி கேட்குற ஒரு சைடு மக்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதை பண்ணீங்களா அப்படின்னு வந்து கேள்வி கேட்குறாங்க. ஏன் நீங்கள் போன வருஷம்லாம் கேட்கல, ஏன் இப்போ கேட்குறீங்க அப்படின்னு அதுக்கு முட்டு கொடுக்குற பீப்புளும் வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போது நடந்த ரேப் கேஸாக இருக்கட்டும், இந்த கரண்ட் போகிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது எதிர்கட்சியாக இருக்க திமுகவால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நான் கூட நேற்று பார்த்தேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சார் வந்து சொன்னார், ஏதோ ஒரு சில கருப்பாடுகள்னால வந்து இது நடக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. பட் அதுக்கு இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அரசோட கையாலாகாத தனத்துக்கு வந்து நீங்கள் மற்ற காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது. அது உங்கள் சைடு நீங்கள் வந்து மிஸ்டேக் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு அதை சரி பண்ண பாருங்க அப்படிங்கும்போது ஐயா மருத்துவர் ஐயா, சின்ன மருத்துவர் ஐயா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எதுனாலும் நீங்கள் காரணம் காட்டாதீங்க. பட் இன்னொரு விஷயமும் இருக்குது, இவங்களுக்கு கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கொடுக்கணும். கண்டிப்பாக. இப்போது நான் வந்து திரு கேப்டன் கூடயே ட்ராவல் பண்ணியிருக்கிறேன், சினிமாவிலையும் பண்ணியிருக்கிறேன், அரசியலையும் பண்ணியிருக்கிறேன். கேப்டன் அவர்கள் 2011 வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சு ஜெயிக்கிறாங்க. 41 சீட்டு கொடுக்க 29 சீட்டு ஜெயிக்கிறாங்க, எதிர்க்கட்சி தலைவராக வர்றாங்க. அப்போ 100வது நாள் அம்மையார் ஜெயலலிதாவோட ஆட்சி 100வது நாள் வருது. அந்த 100வது நாள் எல்லாருமே வாழ்த்து கேட்குறாங்க. அப்போ சரத் சாரும் அங்கே கூட்டணியில் இருக்கார். அவங்க கட்சியில் இருக்க மற்ற கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து வாழ்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் கேப்டன் மட்டும் வாழ்த்து சொல்லலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது தவளணும், மல்லாக்க விழணும், குப்புற விழணும், மெதுவாக எந்திரிக்கணும், மெதுவாக நடக்கணும், அப்புறம் ஓடணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ இவங்க 100 நாள் தான் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் தான் ஆகிருக்கு. இந்த 3 மாதத்தில் அவங்க ஆட்சி நல்லா பண்ணாங்கன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது மினிமம் 6 மாதம், மேக்ஸிமம் 1 இயர் ஆகணும். அப்போ தான் அந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்னு சொல்லி கேப்டன் வந்து அந்த 100வது நாளுக்கு வாழ்த்து சொல்லலை. 2011 வந்து வாழ்த்து சொல்லலை. அப்போ நம்ம என்னென்னா இவங்கள ஃப்ரீயாக விடணும், ஒரு 6 மாதம் ஃப்ரீயாக விடணும். இப்போ யாருக்குமே எதுவுமே தெரியாது, உண்மையிலே நம்ம அப்படி தான் சொல்லணும். பட் விஜய் சார் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு கற்றுக்குவார். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கற்றுக்கலாம், ஆனால் டேக் டைம். சினிமா மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் விஜய் சாரை தான் பழி சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ப்ரொபகண்டா பண்ணார். எலெக்ஷன் கேம்பெயின் நீ என்ன பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் திமுகவை தான் குற்றம் சாட்டினீங்க. பாலியல் வன்கொடுமையா திமுக, சட்ட ஒழுங்கு சரியில்லையா திமுகவை. ஆனால் இப்போ கேட்டால் தனிநபர் ஒழுக்கம்னு சொல்கிறாங்க. அதுதான் நான் என்ன சொல்கிறேன். அப்போ ஒரு அரசு நடத்துதுன்னா அரசை தான் பழி சொல்லுவாங்க. இது இப்போ உங்கள் அரசு, அப்போ உங்களை தான் பழி சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் சொன்னீங்களே,
இதை செய்யலையே. இன்னைக்கு இப்போ நான் வரும்போது பார்க்குறேன், வேலூரில் தாவேக்காவோட நிர்வாகிகள் செங்கல் சூளை வச்சிருக்கவங்கள்டெல்லாம் மாமூல் கேட்டாங்கன்னு சொல்லி அங்கே ரோடு மறியல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரோடு மறியல் பண்ணி பஸ் மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து கட்சிக்காரங்களையும் கட்டுப்படுத்தணும். ஏன் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நிறைய இடங்களில் வந்து எம்எல்ஏ இல்லாதவங்க கூட போய் வந்து அங்கே போய் நகராட்சியில் போய் நின்று போய் பேசுகிறது, ஐடியா கொடுக்கறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். ஏன் நீங்கள் இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வர மாட்டேங்கிங்க? இப்போது நான் கேப்டன் கூட இருந்து பார்த்துருக்குறேன். கேப்டன் அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக வச்சுருப்பாரு, கண்ட்ரோலாக வச்சுருப்பாரு. எம்ஜிஆர் அவர்களும் கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அங்கே வரும்போதே 3 அடி குனிஞ்சு கும்பிடணும். ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் இவர்கிட்ட வரலன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் கேப்டன் கூட ட்ராவல் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன். ஏன்னா கேப்டன் வந்து ஒரு பார்வையில் இப்படி முறைச்சாலே நிர்வாகிகள்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுவாங்க. இவர் சொல்லுக்கு மீறி யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஏற்கனவே ஒரு 2 days பிஃபோர் திரு புஷி ஆனந்த் அவர்கள் அறிக்கை கொடுத்துருக்காரு. யாரும் வந்து நீங்கள் போய் இந்த மாதிரி அதிகாரம் பண்ணக்கூடாது, நம்ம மேலே அவதூறு வரும் அப்படின்லாம். பட் அதெல்லாம் மீறி அவங்க செய்கிறாங்க. காரணம், புதுசாக அவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க பவரை வந்து காட்டுவாங்க. பட் இதை வந்து தலைமை அவர் முதலமைச்சராக பதவி ஏற்கும் போதே சொல்கிறார், பவர் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். ஆனால் இன்னைக்கு சந்தேகமாக இருக்குது, பவர் உங்ககிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறது. ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திரு விஜய் சார் பேட்டி கொடுக்க மாட்டேங்காரு, ஆதவ அர்ஜுனா சார் தான் பேட்டி கொடுக்குறாரு. அது எந்த துறையாக இருந்தாலும் திரு ஆதவ அர்ஜுனா சார் தான் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அது விஜய் சார் வந்து நீங்கள் குறை சொன்னது ஆட்சியை தான் சொன்னீங்க, திமுக ஆட்சியை குறை சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு அவங்க உங்களை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க உங்களை சினிமாவில் ஹீரோவாக பார்த்துட்டாங்க. நீங்கள் தலைகீழாக கட்டி தொங்க போட்டு மினிஸ்டர் பையனை கொண்டீங்க சினிமாவில். அப்போ மக்கள் மைண்ட் செட் ஆகிட்டாங்க, இவர் நம்ம ஹீரோயா, நமக்கு நல்லது செய்வார்யா அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த நினைப்பை நீங்கள் வந்து சரி பண்ணணும். கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 16 நாளோ 15 நாள்லையோ கிட்டத்தட்ட 40 சம்பவத்துக்கு மேலே நடந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வெளியில் ஒரு மர்டர், சின்ன பையனை வந்து மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போடத்தான் செய்கிறீங்க, இல்லை தான் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத, உங்கள் பின்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அதை நீங்கள் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அது போக போக அவங்க அது பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் நம்ம. ஆனால் அந்த டைம் கொடுக்கறதுக்குள்ள இந்த கட்சிக்காரங்களும் சரி, இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்கிறவங்களும் சரி, இவர் டைம் எடுக்க அது அதிகமாக தான் செய்யும்னு என்னுடைய மனசு சொல்லுது. இல்லை, ஒரு சைடு என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இவர் வந்துட்டு எதிர்கட்சியாக வரதுக்கு தான் வந்து பிளான் பண்ணி இதெல்லாம் சொன்னார், ஆளும் கட்சியாக வருவாருன்னு அவருக்கு தெரியாது, அதனால அடிச்சு விட்டது, இப்போ அவருக்கே வந்து விழுது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. மேபி அந்த மாதிரி இருக்குமா? அது எப்படிங்க? அதாவது நம்ம மக்களை பற்றி விஜய் சார் நல்லா தெரிஞ்சுக்கிட்டார். நம்ம வந்து விஜய் சாரை வந்து இன்னொரு விஷயம் நம்ம வந்து சொல்லி ஆகணும். மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி ஆகிட்டார். ஏன்னா அதிமுகவில் இருந்து ஒரு 25 எம்எல்ஏக்களை வர வச்சு அவங்களுடைய வாக்கெடுப்பில் 25 ஓட்டை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுக்காம இவங்க இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் நடு ஆற்றுல நிற்க மாதிரி ஆகிட்டாங்க. அப்போது இவர் வந்து மிகப்பெரிய ஒரு பொலிட்டிஷியன், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தொழிலே அரசியல் தான் பிறந்ததுலேருந்து. அந்த பரம்பரை அரசியல்வாதியை இந்த பஞ்சத்து அரசியல்வாதி அடித்து தூக்கி சாப்பிட்டார் பாருங்க. அப்போ இவர் தானே பெரிய அரசியல்வாதி. ஏன்னா உண்மையிலே வருந்தத்தக்க விஷயம் என்னென்னா, குளத்தூரில் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தோத்தது, அது அவர் ஜெயிச்சிருக்கணும். என்னென்னா அண்ணாதுரை அவர்களுடைய பீரியடில் சீனிவாசன் அப்படிங்கிறவர் திரு காமராஜர் அவர்களை விருதுநகரில் தோக்கடிச்சிட்டாரு 1600 ஓட்டு வித்தியாசத்தில். அப்போ அண்ணாதுரை வந்து சொன்னாராம், எப்பா காமராஜர் மாதிரி ஆளுலாம் வந்து சட்டசபைக்கு வரணும்பா, அவர் வந்து கேள்வி கேட்கணும்பா, அந்த கேள்வி கேட்டாதான்பா, எதிர்கட்சி கேள்வி கேட்டால் தான் ஆளுங்கட்சி சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை சொல்லியிருக்கிறாரு. அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சு உள்ளே போயிருந்துருக்கணும். கேள்வி கேட்பார், அனுபவம். அப்போ அவர் கேள்வி கேட்பார். இப்போ அடுத்த சட்டசபை கூடுற டைமில் இப்போ நடந்த இந்த விஷயங்கள் அத்தனையுமே திமுக கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இவர் எப்போதும் போல அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் வீட்டில் போய் ட்விட்டரில் போய் பதில் சொல்வார். பட் ஜெயலலிதா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை, எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. வேளாண் துறையா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க, இந்து அறநிலைத்துறையா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க. திரு கலைஞர் அவர்களும் அப்படி தான். புரியுதுங்களா? அரசு துறை ஐ திங்க் 52 54 இருக்குது.
அந்த 52 54 துறையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தாங்க அம்மையார் ஜெயலலிதாவும் தலைவர் கலைஞர் அவர்களும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நம்மளுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தெரிஞ்சு வச்சிருப்பார். பட் இவரை மாதிரி வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு ட்விட்டரில் போய் பதில் சொல்கிறது அது வந்து தப்பான விஷயம். கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. சண்டை போடுறோம், நீங்களும் நானும் சண்டை போடுறோம்னா ஸ்பாட்டில் சொல்லு, ஸ்பாட்டில் பேசு, எதிர்க்கு எதிர் பேசு. அதை விட்டுட்டு நீ சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு அதில் ட்விட்டரில் போட்டுக்கிட்டு, அது ஏற்கனவே விஜய் சார் ஒரு பட விழாவில் சொல்லியிருக்கிறாரு, இது எனக்கு எதுவுமே தெரியாது, என்னுடைய அட்மினுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது நீங்கள் ரெகக்னைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேரு. அன்னைக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறார்ல, அங்கே பதில் சொல்ல வேண்டியது தானே, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினதுக்கே விஜய் சாரால் பதில் சொல்ல முடியல. இன்னும் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தா இன்னும் பயந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி கான்வர்சேஷன்லாம் வந்துட்டு அப்போ வந்திருந்தது. சட்டசபையில் ஸ்டாலின் இருந்திருந்தா விஜய் சார் வந்து ரிசைன் பண்ணிட்டே போயிருப்பாரு சிஎம் பதவி அப்படின்ற மாதிரிலாம். ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு சட்டசபையில் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஸ்டாலின் சார் வந்து அனுபவங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போய் அங்கே ஆதரவு தெரிவித்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துட்டு அதுக்கு வந்து திரு ராசா அவர்கள் ஒரு ட்விட்டர் போட்டு அந்த ட்விட்டரில் வந்து தரக்குறைவாக பேசினார். அதுக்கு வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவித்து, அது ஒவ்வொரு கட்சிக்குள்ள உரிமை, அதில் நம்ம வந்து தலையிடக்கூட, அது அனுபவம். அந்த மென்டாலிட்டி, அது அரசியல், வயசு, அனுபவம், இதுதான் இருந்தால் தான் வரும். பட் சாருக்கு, விஜய் சாருக்கு வந்து அந்த மென்டாலிட்டி, அந்த அனுபவம், அந்த வயது முதிர்ச்சி, அது இனிமேல் தான் வரும். அது டேக் சம் டைம், அது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு தான் அது வரும். இப்போ வந்து அவர் யங் பிளட்டு தானே. ஸ்டாலின் சார் இருந்திருந்தால் நிச்சயமாக வந்து திரு உதயநிதி அவர்களை விட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்பார். ஏன்னா வந்து திரு உதயநிதி அவர்களும் வந்து இப்போ தான் வந்தார் அரசியலுக்கு, வந்து இப்போ மோர் தென் 4-5 இயர்ஸ் தான் ஆகுது. பட் இவரை விட அவர் வந்து இன்னும் அனுபவம் ஜாஸ்தி. ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து கண்டிப்பாக கேட்டிருப்பார். ஏன்னா நம்ம வந்து இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம், திரு எடப்பாடி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் கான்வர்சேஷனை நம்ம வந்து சட்டமன்றத்தில் பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் வந்து அவர் அணுகுமுறைகள், இவர் கேட்குற கேள்விக்கு கொடுக்குற பதில்கள், அதெல்லாம் வந்து நம்ம பிஃபோர் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ வந்து ஸ்டாலின் சார் இருந்திருக்கணும், அந்த சட்டசபைக்குள்ளே போயிருந்திருக்கணும். அதுதான் சொல்கிறேன் நான். அவர் இருந்திருந்தால் இன்னும் வந்து பயங்கிறது கிடையாதுங்க. அதாவது ஏன் பயப்படணும், ஸ்டாலின் சாருக்கு ஏன் வந்து விஜய் சார் பயப்படணும்? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியது தானே. இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்கல்ல, சிஎம் அங்கிள் அப்படிலாம் வந்து பேசிட்டு, பாலியல் வன்கொடுமைக்கு நீங்கள் தான் காரணம், சட்ட ஒழுங்குக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நரம்பு தெரிக்க, உடம்பு முறுக்க வீரவசனம் பேசிட்டு, இன்னைக்கு உங்களை ஒருத்தன் கேள்வி கேட்டால் எவ்வளவு கோபம் வருது. நீங்கள் தானே ஆட்சியில் இருக்கிறீங்க, அப்போ உங்களை தானே அவங்க கேட்பாங்க, அப்போ நீங்கள் பதில் சொல்லணும்ல. பதில் தான் சொல்கிறாங்களே சார், டைம் எடுக்கும், 10 நாள் தானே ஆகுது அப்படின்றத அவங்களோட பதிலாக இருக்குது. அப்போ 6 மாதத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும்னு நீங்களே சொல்கிறீங்க. அவங்களே சொல்கிறாங்க, நடந்தாலும் கேட்காதீங்க, ஏன்னா 6 மாதத்துக்கு நாங்கள் ஹனிமூன் பீரியடில் இருக்கோம், எங்களை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, அவரை கொஞ்சம் வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க. அவர் தான் காலையிலே வந்துடுறாரு, 10 மணிக்கு உட்காந்துடுறாரு, டிஃபனை கொண்டு வந்துடுறாரு, சாப்பாடை கொண்டு வந்துடுறாரு, அப்புறம் 5 மணி வரைக்கும் உட்காந்துட்டாங்க, எல்லா அதிகாரிகளையும் 10 மணிக்கு வந்துடணும்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் சொல்கிற கணக்காக பார்த்தா ஹனிமூன் பீரியடு 6 மாதமா 1 வருஷமானு தெரியல. இவர் ஆதவர்ஜினா வந்து 60 நாள் சொன்னார், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஹனிமூன் டைமு 6 மாதங்கிறீங்க. ஹனிமூன் டைமு எனக்கு தெரிஞ்சு 6 மாதம்லாம் ரொம்ப ஓவரில். அதாவது அந்த 6 மாதம் வரைக்கும் அப்போ நிறைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரையும், நிறைய பாலியல் வன்கொடுமை, நிறைய போதை வழக்குகள் எல்லாமே வருங்கிறீங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்ப கல்வி நிலையங்கள் வந்து 5200 சொச்சம்தான் இருக்குது. பட் டாஸ்மார்க் வந்து 6000 கடை இருக்குது. இப்போ வந்து ஒரு 500 கடை குறைச்சிட்டாரு. அப்படி இருந்தாலும் கூட ஆரம்ப கல்வியை விட டாஸ்மார்க் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்கிறீங்களே, அந்த டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டியது தானே, பூரண மதுவிலக்குன்னு அவர் கொண்டு வர வேண்டியது தானே. எப்படி அதை நீங்கள் செய்யுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து உண்மையிலே நீங்கள் அதை செய்யுங்க, பூரண மதுவிலக்கு, டாஸ்மார்க் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து உங்கள் காலில் விழுந்து கும்பிடுவோம். நான் கிடையாது,
தமிழ்நாட்டோட பெண்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் டாஸ்மார்க், இன்னொரு விஷயம் போதை. ஸோ இந்த பிரச்சனையினால தான் உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. டாஸ்மார்க்னாலையும் போதை பொருட்களாலும் தான் வந்து வருது. அப்போ நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தான் போதைப் பொருட்கள் வெளிநாடுக்கு அதிகமாக கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லலை, மத்திய போதை தடுப்பு போலீஸ் சொல்லுது. அது எங்கெல்லாம் கடத்தப்படுறாங்க? ஆஸ்திரேலியா, சிலோன், மலேசியா, தாய்லாந்து, இங்கிருந்து அதிக அளவில் போதை மருந்து கடத்தப்படுதுன்னு தமிழ்நாடு போலீஸ் சொல்லலை, மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீஸ் சொல்லுது. வருஷத்துக்கு 10% கூடிட்டே தான் போகுதான். இதை கண்டுபிடிக்கிறது தமிழ்நாடு போலீஸும் கண்டுபிடிக்கல, அவன் கண்டுபிடிக்கிறான். மத்திய போலீஸ் தான், போதை தடுப்பு போலீஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பல ஆயிரம் கோடிகள் வந்து இங்கிருந்து கடத்தப்படுது போதை மருந்து. அப்போ நீங்கள் கட்சி கொடியும் மேலே மொட்டை மாடியில் பறக்குது, கஞ்சா செடியும் மொட்டை மாடியில் பறக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கஞ்சாவை ஒழிப்பீங்க, போதையை ஒழிப்பீங்க, டாஸ்மார்க்கை ஒழிப்பீங்க? நீங்கள் எப்படி ஒழிக்க முடியும்? அப்போது கஞ்சா பூரணமாக ஒழிக்கப்படணும், டாஸ்மார்க் பூரணமாக ஒழிக்கப்படணும். இதெல்லாம் ஒழிச்சா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராது. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மட அரசியலுக்கு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.